ஒரு பெரியவர் அவரோட பேரனை கழுத மேல உட்கார வச்சு சந்தைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. கொஞ்சம் தூரம் போனதும் அங்க இருந்த சில பேர் அந்த பையனை பார்த்து, இந்த சின்ன வயசுல இவன் கழுத மேல ஏறி உட்காந்துட்டு போறான், ஆனா அந்த பெரியவர் பாவம் இப்படி நடந்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் அந்த பெரியவர் அந்த பையனை கீழே இறக்கிட்டு அவர் கழுத மேல ஏறி உட்காந்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோடனே இன்னும் சில பேர் அந்த பெரியவரை பார்த்து, இந்த பெரியவரை பாரு, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இவர் கழுத மேல ஏறி உட்காந்துட்டு போறாரு, அந்த பையனை நடக்க வச்சு கூட்டிட்டு போறாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே திரும்ப அந்த பெரியவர் என்ன பண்ணாரு, அந்த பையனையும் அந்த கழுத மேல ஏத்திக்கிட்டாரு. இப்போ 2 பேருமே கழுத மேல ஏறி உட்காந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனதும் இன்னும் சில பேர் அந்த கழுதையை பார்த்து, ஐயோ இந்த கழுதை ரொம்ப பாவம், இந்த 2 பேரும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த கழுத மேல ஏறி உட்காந்துட்டு போறாங்க, அந்த கழுதைக்கு எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2 பேருமே கீழே இறங்கிட்டு அந்த கழுதையை தூக்கி சுமந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாராச்சும் கழுதையை தூக்கி சுமந்துட்டு இப்படி நடந்து போவாங்களான்னு. எல்லாரும் போட்டு சத்தத்திலேயே அந்த கழுதை அங்கிருந்து மிரண்டு ஓடிடுச்சு. அப்போதான் அந்த பெரியவர் பண்ண தப்பு என்னன்னே அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. அந்த பையன் கிட்ட சொல்றாரு, நம்மளால எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது, நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ அதுதான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, எல்லாரையுமே திருப்திப்படுத்தவே முடியாது. நம்ம மேலே நம்பிக்கை வச்சு வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த கழுத மாதிரியே நம்மளையே நம்ம இழந்துடுவோம். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஸ்டோரிஸ் கேட்குறதுக்கு அபீஸ் ஆபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.